ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் ஃப்ரை. வெங்காயத்தை கட் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கோவக்காவையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை கொட்டி வதக்குங்க. வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை கொட்டி வதக்கணும். வெங்காயம் தக்காளியை கொட்டி நல்லா வதக்குனதுக்கப்புறம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கோவக்காவை கொட்டி ஒரு கிண்டணும். இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு, உப்பு கல்லுப்பு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் சால்ட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்குற டைமில் நம்ம கொஞ்சோண்டு கடலையை வறுத்து தோலெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வேகிறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். கடலை எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதுதான். கோவக்காய் நல்லா வெந்துருந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த கடலையை அதில் ஆட் பண்ணணும். இதையும் நல்லா கிண்டி விட்டால் நம்மளோட சுவையான கோவக்காய் ஃப்ரை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.